வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்டி டிஜிட்டல் ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ட்ராவல்ஸ் வேனுக்கு செஞ்ச 5.2 ஆம்பிளிஃபையரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன இன்டீரியர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்ப்போம். ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா, இது மாஸ்டர் கண்ட்ரோலு, இது ரியர் கண்ட்ரோலு, இது சென்ட்ரு கண்ட்ரோலு, இது லெஃப்ட் ரைட் கண்ட்ரோலு, இது லெஃப்ட் ரைட்டோட பேஸு, இது லெஃப்ட் ரைட்டோட ட்ரிபிளு. இது பார்த்தீங்கன்னா சப் வால்யூம் கண்ட்ரோலு. இந்த 3 சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இது செலக்டர் சுவிட்சு, ஆடியோ இன்புட் செலக்டர் சுவிட்சு. இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ட்ராவல்ஸில் முன்னாடி டிரைவருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது பின்னாடி எல்லாம் பாட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மாஸ்டரை கட் பண்ணிவிட்டு இதை ஒன்றை மட்டும் ஏற்றினா அவங்களுக்கு மட்டும் பாடும். மாஸ்டர்லாம் குறைச்சிட்டு பின்னாடி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் கேட்டுக்குருவாங்க. அதுக்காக வேண்டி இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னா, இது வந்து அவுட்ரு வேனோட அவுட்ருல வாய்ஸ் வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்கோம். அந்த ஆப்ஷனுக்கு இந்த குழாய் மாதிரி ஒன்று நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன ரீசனுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு டூர் போவாங்க, அப்போ இந்த பசங்கள்லாம் இறங்கி ஆடுவாங்க. ஒரு இடத்த பார்த்தோன்னா அங்கே பாட்டு போட்டு ஆடுவாங்க. அப்போ வந்து நம்ம வால்யூம் ஏற்ற நம்ம சப் எஃபெக்ட்டு எல்லாம் வெளியே வந்துடும். ஆனால் வாய்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் வாய்ஸு ஏற்றுங்க, சவுண்டு ஏற்றுங்கன்னு சொல்லும்போது சப் எஃபெக்ட் வெளியே வரும்போது நம்ம இந்த கண்ட்ரோலை ஏற்றும் போது அவுட்டரில் வாய்ஸ் வரும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த வால்யூம் ஏறும். அப்படிங்கிறப்ப வந்து இதை ஏற்றுனா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் வெளியே போயிடும். அந்த ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்கோம். இவ்வளோ தாங்க ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சாம்கான் வீடியோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்ப்போம். இன்டீரியரில் பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 3510 மெட்டல் டயோடு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். சான்வாவில் கெப்பாசிட்டர் வந்து 10,000 MFT 63 வோல்ட்டில் 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இது பவர் சப்ளைங்க. பவர் ஆர்ம் செக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஹனீஸ் கம்பெனியோட 5 சேனல் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 5 சேனல் லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சென்ட்ரு எல்லாத்துக்கும். சப்புக்கு பார்த்தீங்கன்னா லேசர் கம்பெனியோட 4 பெட் மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது சப் எஃபெக்ட்டு நல்லா இருக்குது. 2 மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சென்ட்ரு வாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் கம்பெனியோட 2 பெட் ஸ்டீரியோ யூஸ் பண்ணியிருக்கோம். இது சென்ட்ரு வாய்ஸுக்கு. இதில் வந்து ஒரு சேனலில் வந்து டிரைவர் கண்ட்ரோலுக்கு எடுத்திருப்போம். இந்த சக்தியில் 2 பெட் போர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவுட்டரில் நம்ம ஒரு இந்த இது வச்சுருக்கோம் சொன்னோம்ல குழாய், அதுக்கு வந்து இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது தாங்க பவர் ஆர்ம் செக்ஷனு. புரலாஜிக் செக்ஷன்னு பார்த்தா சப்புக்கு லேசர் கம்பெனியோட சப்பு பிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிடிக்கு பார்த்தீங்கன்னா லேசர் கம்பெனியோட பிடி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சரவுண்ட் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா வேவ் சோனிக்கோட இந்த லேட்டஸ்ட் மாடல் டிகோடர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்லையுமே சரவுண்ட் நல்லா பிரியும். ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குது. இந்த 3 போர்டுமே ஆடியோ கிளாரிட்டி பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு படம் பார்க்கும்போது ஒரு தேட்டரில் பார்த்த எஃபெக்ட் இருக்குது. இதில் போர்டு நல்ல எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. சரவுண்ட்லேயே ஸ்டீரியோ பிரிகிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இது இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியும். இது வந்து 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகிறனால நம்ம ஒரு பக் போர்டு வச்சு 12 வோல்ட்டு கன்வெர்ட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். இதில் 2 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வீடியோ போர்டோட 5 வோல்ட்டுக்கும், 2வது லைட்டிங்க்கும் 2 கன்வெர்ட்டர் போர்டு கொடுத்துருக்கோம். சப்பு செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கேஎம்எஸோட பிரிட்ஜ் பஃபர் ஒன்று யூஸ் பண்ணி மோனோவை ஸ்டீரியோவாக பிரித்து கொடுத்துருக்கோம். சப் எஃபெக்ட் நல்லா இருக்குது. இங்கே ஒரு பக் போர்டு மேக்ஸ்வினோட பக் போர்டு எது கொடுத்துருக்கோம்னா ஃபேனு கொடுத்துருக்கோங்க. நாய்ஸ் எதுவுமே வராது, ஃபேனு கொடுத்துருக்கோம். இவ்வளோ தாங்க இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரு. அவுட்லெட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஜாக்கெட் டைப்பில் தான் கொடுத்துருக்கோம். அவுட் ஸ்பீக்கர், இது அவுட் வெளியே வர ஸ்பீக்கரு, இது டிரைவரு சப்வூஃபரு எல்லாத்துக்குமே தனியாக நம்ம வந்து ஜாக்கெட் டைப்பில் போட்டோம். அவ்வளோதாங்க இந்த ஆம்பியோட இன்டீரியர். இந்த ஆம்பிளிஃபையருக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த மிக்சர் போர்டு யூஸ் பண்ணுறோங்க. இந்த மிக்சர் போர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆடியோ இதில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது இந்த வீடியோ போர்டிலேருந்து ஆடியோ அவுட்புட் சிக்னல் இங்கே வந்துடும். இங்கே இருந்து நம்ம பெரிய ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். அவுட்புட்டு இன்புட்டு எல்லாமே நம்ம இதில் கொடுத்துருப்போம்.
இதிலேருந்தே உங்களுக்கு ஃபுல் ஆம்பு ட்ரைவ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து ஆம்போட மேலே வந்துடும். இது வந்து டிரைவருக்குன்னே தனியாக ஒரு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல வச்சு விட்டுறது. மற்றபடி அதில் வந்து வீடியோ, இதில் வந்து ஆடியோ, ப்ளூடூத்து எல்லாமே நம்ம இதிலேருந்தே கேட்டுக்கலாம். ஆடியோ சிஸ்டம் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது பாட்டு மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதிலேருந்து யூஸ் ஆகிக்கிறோம். வீடியோ படம் பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செலக்டர் சுவிட்சை சேஞ்ச் பண்ணி விட்டாங்கன்னா, அந்த வீடியோ போடுற ஆடியோவும் இங்கே வந்துடும். ஃபுல் கண்ட்ரோலுமே உங்களுக்கு இதில் மட்டும் தாங்க இருக்கும். அதில் ஒரு நார்மலுக்கு செட்டிங்ஸை வச்சுட்டு ஃபுல் ஆப்ஷனுமே இதில் தான் இருக்கும். பெரிய ஆம்பை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. அது மேலே லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டு இதில் தாங்க வரும். நம்ம பேஸும் சரி, இது பேஸும் சரி, ட்ரிபிளும் சரி நம்ம இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2வது மைக் ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இதிலே கொடுத்துருக்க மாதிரி உங்களுக்கு இது ஒன்றில் தான் எல்லாமே யூஸ் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த மாடலில் நம்ம கொடுத்துருக்கோங்க. இவ்வளோ தாங்க இந்த ஆம்போட ஃபுல் டீட்டெயில். இப்போ ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணி ரிசல்ட் பார்ப்போம். ஆடியோ அதிக நேரம் ப்ளே பண்ண முடியாது. அதனால் 5 செகண்ட்ஸ் மட்டும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் நண்பர்களே. இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஒரு புதுசாக ஒரு வேனு பாடி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டிக்கு வந்து இந்த ஆம்பை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். வேனில் மாட்டிட்டு ஃபுல் ஆடியோ செக்கப் வந்து அடுத்த வீடியோவாக பதிவு பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. என்றும் அன்புடன் RD டிஜிட்டல் ஆடியோஸ்.